அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் ஜாப்ல கட்டின பணம் என்னதான் ஆச்சு, எதுவுமே சொல்லவே மாட்டேன்ற. அவ்வளவுதானா அந்த பணம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தங்கச்சிங்க 2 பேருமே என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பணம் கிடைக்கும். அப்படியே ஏமாந்தாலும் என்ன பண்றது? என்னோட விதியில என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பா நடக்கும். எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும்ன்ட்டு எத வச்சு நானு யோசிச்சேன்னா, என்னோட தங்கச்சி வீடு கட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி, நான் என்னுடைய வீட்ல இந்த பூஜை ரூம்க்கே போயிட்ட பிறகு, இந்த பூஜை ரூம்ல இருந்து பின்னாடி பக்கம் பாத்ரூம் வரைக்கும் நான் முட்டி போட்டு தான் போவேன். எப்படியும் 65 அடி எங்க வீடு நீளம். அவ்ளோ தூரம் நான் முட்டி போட்டு போறது எனக்கு கால் வீக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, என்ன சின்ன வயசுல இருந்தே முட்டி போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் எங்க ஒரு சின்ன இடத்துக்கு கூட என்ன நகரத்துக்கே விட மாட்டாங்க. ஏன்னா நான் அது போல முட்டி போட்டுட்டுனா எனக்கு முட்டி வீக்கமாயிட்டு மாவு கட்டு போல போட்டுருவாங்க. நச்சு தண்ணின்ற மாதிரி எனக்கு முட்டியில வந்து அப்படியே கட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால டாக்டர் சொன்னதாலே நான் வீல் சேர்ல இருப்பேன். இல்லைன்னா ஸ்கூட்டர் போர்டு மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதுலதான் நான் நகர்ந்து போயிட்டு இருப்பேன் ஹாஸ்டல்ல. இப்போ வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அதனால என்னோட அம்மா நான் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்படி முட்டி போட்டா பாய்க்கு வந்துடலாம். அந்த 2 ஸ்டெப் கூட அம்மா வந்து என்ன முட்டி போட வைக்க மாட்டாங்க. ஆனா அப்பயும் நான் மெதுவா எங்க அம்மா பெருக்கும் பொழுதே மெதுவா நகர்ந்து வந்துரும். ஏம்மா முட்டி போட்ட? எதுனா ஆகப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பாதுகாத்தவங்க. அம்மா இறந்துட்ட பிறகு நான் அப்படியே இருக்க முடியுமா? என்னுடைய தங்கச்சிங்க பார்க்கும்போது நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் எனக்கு பார்க்க மாட்டாங்க. நானே தான் முட்டி போட்டு போவேன். அவங்கள கூட ஃபர்ஸ்ட்டு நடக்கிறதுக்கே எனக்கு பிராக்டிஸ் வராது. என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும், சின்ன தங்கச்சிக்கும் மட்டும் தான் நடக்க வைக்கிறதுக்கு வரும். என் தம்பிக்கு கூட தெரியாது. என்னை எப்படி எழுப்பி உட்கார வைக்கணும்? என்னை எப்படி நடக்க வைக்கணும்னு என் தம்பிக்கு கூட தெரியாது. அவன உட்கார வைக்க சொன்னாங்க, டக்குன்னு கை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சுருவான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என்னுடைய 2 தங்கச்சி, அப்பாவுக்கு மட்டும் என்னை எப்படி எழுப்பி உட்கார வைக்கணும்ன்றது எல்லாமே கிளியரா போகுது. அப்ப நான் எங்க வீட்ல இவ்வளோ தூரம் டெய்லி முட்டி போட்டு வரது, போறதால எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. ஒரு விதமான உடம்பு கஷ்டம் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அப்படியே ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்த பிறகு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா எனக்கு உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏதோ தெரியுது. இது முட்டி நம்ப இத்தன வருஷமா போடாம இருந்து போட்டது. எனக்கு மறுபடியும் சின்ன வயசுல ஆச்சே அது மாரி ஆகுது போல இருக்குப்பா. எனக்கு வலி ஜாஸ்தியா தெரியுது முட்டி அப்படின்னு. ஆனா அந்த முட்டிய வச்சுட்டே நானு வந்து நகர்ந்து தான் போனேன். வேற வழி இல்ல. யாரும் நம்மள தூக்கிட்டு போக ஆள் கிடையாது. அப்ப நான் அந்த முட்டி போட போட என்ன ஆச்சுன்னா, அது முட்டியிலேயே கட்டி மாரி வர ஆரம்பிச்சுச்சு. இந்த கட்டியோடவே போகும்பொழுது எனக்கு வலி அதிகமாயி, இன்னும் அளவுக்கு அதிகமான ஜுரம் வந்து முட்டி சுத்தமா போட முடியாத ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு இது மாரி ஆயிடுச்சும்மா. என்னம்மா பண்றது? அதுலயே தாம்மா முட்டி போட்டு போகுது. என்னம்மா பண்றது? அப்படின்னோனே என்னுடைய தங்கச்சியும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, இது என்ன இப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்ட்டு கூட்டிட்டு போனதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இவங்க அதே முட்டியில மறுபடியும் முட்டி போடவே தான் இவ்ளோ கஷ்டம் ஆயிருக்கு. அவங்க எவ்ளோ வலிய பொறுத்துட்டு முட்டி போட்டு போயிருக்காங்க. நீங்க யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. முட்டியெல்லாம் போட வைக்காதீங்க. டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. இப்போ வலி தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ டெய்லி இன்ஜெக்ஷன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டதுக்கு, காலையில வந்து ஒரு வாட்டியும், சாயந்தரம் ஒரு வாட்டியும் இன்ஜெக்ஷன் போடணும். அப்பதான் இவங்களுக்கு செட் ஆகும். அந்த கட்டியும் உடையல. அந்த கட்டி உடையறதுக்காக மாத்திரை குடுக்குறோம். அது மாத்திரையிலேயே உடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எவ்ளோ
மாத்திரை குடுத்தும் எனக்கு அந்த கட்டி ஓடையில இருக்க இருக்க கட்டி வீக்கம் ஆகிட்டே தான் போச்சு. டெய்லி காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துருவோம். சாயந்தரம் நர்ஸு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது, எனக்கு மறுபடியும் ஒரு ஊசி போட்டுட்டு போவாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. 1 வாரம் தொடர்ந்து காலையில, சாயந்தரம் ஊசி போட்டுட்டே அப்போ எனக்கு கால் வீக்கம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனா அந்த கட்டி மட்டும் சரியே ஆகல. இந்த 1 வாரத்துக்கும் என் தங்கச்சியே தான் என் கூட இருந்துச்சு. அவங்க பசங்களெல்லாம் அங்க விட்டுட்டு. அப்போ கொரோனா டைம் தான் அது. அதனால ஸ்கூல் எல்லாமும் கிடையாது. அதனால அவங்க ஆயா, பெரியம்மாலாம் பசங்கள பார்த்துக்கிட்டாங்க. என்னோட தங்கச்சி என்ன பார்த்துக்கிச்சு. 1 வாரம் ஆகியும் இன்னுமா செட் ஆகல. பசங்கலாம் அங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுதுன்னு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னாங்க. அப்போ தங்கச்சி சொல்லுச்சு, "அதுதான் பசங்களெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்களா, அப்படி இல்லன்னா கூட இங்க கூட்டிட்டு வந்து விட்டுரு. ஜெயாக்கு கால் இன்னமும் சரியாகல" அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையில என்னோட அப்பா எப்பவும் போல ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு காலையில போயிட்டு நாங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் சொல்லியிருந்தேன், "இன்னையோட இன்ஜெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு இந்த கால் மட்டும் சரியா ஆகலையே. குத்தி குத்தி எனக்கு நரம்புங்க கூட ஓட்டையாயிட்டு இருக்கு போல இருக்கு" அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு போல எனக்கு ஏதோ ஒரு மயக்கமாகவும், அப்படியே ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. என்னோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. "ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தியாப்பா?" "போய் வந்தேன்ப்பா. என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாவும் இருக்குது. எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குதுப்பா. ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல." "ஏம்மா? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னா, "அததான் சொல்றேனேப்பா, எதுவுமே எனக்கு தெரியல. என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஆகுது" அப்படின்னேன். "சாப்பிட்டியா இல்லையா ஊசி போடும்போது?" "அதெல்லாம் சாப்பிட்டேன்ப்பா. அதான் தங்கச்சி இருக்குதுல்ல, அது எப்படி சாப்பிடாம இருப்பேன். ஆனா என்னன்னு தெரியல." நேரம் ஆக ஆக எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்னுடைய தங்கச்சி கிட்ட சொன்னேன். "அது ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லன்னு" அதுவும் அப்படியே என்ன சமாதானம் பண்ணிருச்சு. என்னோட அப்பாவும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 7 மணிக்கு வரும்போது கேட்டாங்க, "இப்ப எப்படிம்மா இருக்குதுன்னா?" "அப்படியேதான்ப்பா இருக்குது. ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கு." அப்ப என்னுடைய தங்கச்சி என்ன சொல்லுச்சு, "அந்த ஊசி போட்டது அது ஹெவி பவர் இத்தனை நாள் போட்டு வந்தது. இந்த மாத்திரை எல்லாமும் ஹெவி பவர். நீ சரியா சாப்பிட மாட்டேங்க. அதனாலதான்" அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு அதெல்லாம் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்குது. அது சொல்றதுக்கு எனக்கு தெரியல. நீட்டியே தான் சொல்லிட்டேன். அப்புறம் டைம் ஆக ஆக 8:30 மணிக்கு மேல மறுபடியும் என்னுடைய பெரிய தங்கச்சி வீட்டுக்காரு நைட் டைம்க்கு வந்தாரு. "இப்பதான் வரீங்களா இல்லையா?" அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, "இல்ல ஜெயாக்கு ஏதோ உடம்பு கஷ்டமா இருக்குது. மயக்கமாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். யார் அத பார்த்துப்பாங்க? நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிச்சு. அவரு அந்த டைம்லயே சண்டை போட்டுட்டாரு. இருந்தாலும் என் தங்கச்சி என்ன விட்டுட்டே போல. என்ன கூட்டிட்டு படுக்க வச்சுருச்சு. ஆனா படுக்க வைக்கும்பொழுது நான் சொன்னேன், "எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கு. மூச்சு விட கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கண்ணு" அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய சின்ன தங்கச்சி அப்போ வரல. அவங்க வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வந்ததால அது அங்க இருந்தது. அப்ப என்னுடைய தம்பிய நான் கூப்பிட சொன்னேன். "தம்பிய கூப்பிடு, பார்க்கணும் போல இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் என்ன பார்த்தான். "என்னாச்சு?" அப்படின்னு. "தெரியலடா, எனக்கு மூச்சு விட எல்லாம் கஷ்டமா இருக்குமா." "ஒண்ணும் இல்ல. சும்மா இப்ப எல்லாரும் எதனா பருப்பு சாம்பார் சாப்பிட்டியா? இல்ல எங்க வீட்ல கார குழம்பு இருக்குதுன்னா." "டேய் எனக்கு அதெல்லாம் இல்லடா" அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்த உடனே அப்பா கிட்ட சொன்னான். "அப்பா ஜெயாக்கு உடம்பெல்லாம் ஐஸ் மாரி தெரியுதுப்பா" அப்படின்ட்டு. "என்னடா சொல்ற?" அப்படின்னோனே அப்பா சொன்னாங்க, "சரி பிராந்தி இருக்குல்ல, அத அந்த பொண்ணுக்கு கை கால்ல எல்லாம் தேய்க்கலாம்" அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நானு என்னுடைய தம்பி தான் அந்த பிராந்தி எல்லாம் வாங்கிட்டு தேய்ச்சான். அப்பயும் நானு அந்த உடம்பு கஷ்டத்துலயும் அவன கேலி பண்றேன்.
வேஸ்டா இத வந்து என் கால்ல கையில எல்லாம் தேய்க்கிறீங்களா? உனக்கு குத்துந்தா கூட பிடிச்சிருப்பல்லடா நான் அப்படியே வச்சேன்னா தலைமையிலேயே அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொன்னேன். அப்போ அவனை பாக்குறேன், என்னால பார்க்கவே முடியல. அப்படி என் தம்பி வந்து நான் கண்ணால பார்த்தேன். இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி உதட்ட இதுக்குனான். எங்க அப்பா பார்த்தா வந்து அப்படியே இந்த ரூம் கதுவாட்டியே உட்காந்துட்டு இருந்தாரு. என்னடா சொல்ற அப்படின்னா, ஜெயாவை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போலாம் அப்படின்னு. ஏம்மா உனக்கு உடம்பு என்னம்மா ஆகுது அப்படின்னு கேட்டா, எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நீங்க எல்லாருமே வந்து எனக்கு எப்படியோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொன்னதும், பெரிய தங்கச்சி காலெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, ஆமாப்பா சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்கப்பா அப்படின்னு சொன்னதும், எங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டோ வர்றதுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நான் படுத்துட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா எனக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்ட்டு தெரியுதுன்னு எங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவும் இதுங்க அவ்வளவுதான் மூச்சு விட முடியலன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க, செத்துட்டாலே. உடனே இந்த பொண்ணு இருந்தா எனக்கு மாத்திரை பார்த்து கொடுக்குது, போன் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குது. ஹாஸ்பிட்டல்ல கல்யாணம் கல்யாணம் மாத்திரை போட்டானுங்கன்னா கூட அதை எடுத்து அழகா அடுக்கி இந்த மாத்திரை இந்த டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லி என் தாய் போல இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ எதனா அவ சொன்னா கூட போதும். இந்த பொண்ணை மனசுல வைக்காதமான்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்றேன். அது கேட்க மாட்டேன்து. அவ எப்படின்னா போறா, நான் பாத்துக்கிறேன், இந்த கூட பிறந்தவங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணுக்கு புத்தி வரத்துல எதையும் யோசிச்சுதான் இது மாதிரி நான் எதையுமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோல தூக்கி குறைக்கிறதுக்கு என்னுடைய தங்கச்சி என்னை எழுப்பிதான் நிக்க வச்சாங்க. அப்படியே கண்ணு ஃபுல்லா இருட்டிட்டு போயிடுச்சு. என்னால சுத்தமா நடக்க முடியலன்னு சொன்னேன். அப்புறம் என்னுடைய தம்பியும் தங்கச்சியுமே தான் தூக்கிட்டு போயிட்டு என்ன ஆட்டோல உட்கார வச்சாங்க. அப்பா சொன்னாங்க, நான் வரட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல வேணாப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே வந்து அங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, வீல் சேர் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு வந்து பல்ஸ் இறங்கிட்டே போகுது அப்படின்னு அப்படியே என் தங்கச்சி கிட்ட சொல்றேன். நான் நல்லா இருக்கேன், எனக்கு மூச்சுதான் விட முடியல, இருந்துச்சியா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க சுடு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அவங்க எல்லாம் பண்றத பார்த்துட்டு தான் எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம அம்மா கடைசியா வந்தாங்க. இதே நைட்டு தான். அப்ப நம்மளும் செத்துருவோம் போலக்குது, நமக்கும் மூச்சு விடறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இசிஜி எடுத்தாங்க, மறுபடியும் ஆக்சிஜன் வச்சாங்க. இது போல மறுபடியும் ஏதேதோ டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் அந்த விரல்ல மாட்டி பார்த்தாங்க. அப்போ அது வந்து ரொம்ப லோவா இருந்துச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, எப்போ வந்து 99 வருதோ அது வரைக்கும் நாங்க இவங்கள வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். பார்க்கலாம் நைட்டுக்குள்ள இந்த பல்ஸ் வந்து கரெக்டா வருதா இல்லையான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். பெரிய தங்கச்சி, ஜெயாக்கு ஏதோ உடம்பு கஷ்டம்தான், டாக்டர் வந்து பல்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கி போச்சுன்னு சொல்றாங்க, நீ முடிஞ்சா வா அப்படின்ட்டு சொல்லி சொன்னதும் என்னுடைய தங்கச்சியும் வந்துச்சு. நானு இத்தனைக்கும் ஆக்சிஜன் வச்சுட்டு வீல் சேர்லயே உட்காந்துட்டு என் தங்கச்சியை நீ வா அப்படின்னு சொல்லி கண்ணு காமிச்சேன். அப்போ என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்க வந்து பாத்துட்டாங்க என்ன, நான் என் தங்கச்சியை கூப்பிட்டது. என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலு ஒரு பயம். அதுவும் இல்லாம அம்மா அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் கடைசியா வந்து போனது. அந்த ஹாஸ்பிட்டல் வரணும்னாவே அதுக்கும் பயம். அது வந்த டைமுக்கு வேற யாரையும் ஆக்சிடென்ட் ஆகி கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு என் தங்கச்சி பயந்துருச்சு. அதனால அவங்க வீட்டுக்காரர் அதை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னால அங்க நிக்க முடியல, அம்மா ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துட்டா நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன், எப்படி இருக்குதுன்னா எல்லாமே ஓகே தான், இது மட்டும்தான் இந்த பல்ஸ் வந்து சரியா வரலன்ட்டு சொல்றாங்க. அப்புறம் மூச்சு விடுறதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஆக்சிஜன் எடுத்துட்டா வந்து கஷ்டமா இருக்கு, வச்சாதான் நல்லா இருக்குது, இப்ப கொஞ்ச நேரம் எடுத்து விட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி எங்க வீட்டுக்காரு இப்ப பார்த்துட்டு வந்து வீட்டுல சொன்னாங்க, என்னடி எல்லாரும் என்னென்னவோ சொன்னீங்க,
ஜெயா வீல் சேர்ல உட்காந்துன்னு உன்னை கூப்பிடுது அப்படின்னு. ஜெயாக்கு போய் வந்தா கூட தாங்குற மன தைரியம் அதிகம் அதுக்கு. இல்லைன்னா அது வந்து எங்க அம்மா செத்த அன்னைக்கே கூட உயிர் விட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மனசுல தைரியம் இருக்கு. என்ன அதுக்கு நடக்க முடியலையா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி 12:30 மணிக்கு மேலதான் டாக்டர் வந்து என்ன செக் பண்ணும்போது அவங்க சொன்னது போலவே 99 அந்த பாயிண்ட் வந்து காட்டின பிறகு அப்புறம் எல்லாமே சொல்லிட்டாங்க. கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டது வந்து ஹெவி பவர் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து இவங்களுக்கு போல ஆகியிருக்கு. தொடர்ந்து போட்டுட்டே இருந்தது வந்து ஏதோ ஆச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எத்தனை நாளைக்கு இன்னும் நம்மளோட தங்கச்சி நம்மள பாத்துக்க முடியும்? அப்ப யோசித்தேன். இன்னைக்கு தங்கச்சி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அப்போ மறுபடியும் நாம தங்கச்சி ஊருக்கு போயிடுச்சுன்னா முட்டி போட்டு தானே நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு வழி யோசிக்கணும். முட்டி போடாம இருக்கிறதுக்கு என்னதான் பண்ணணும்ட்டு யோசிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இது யாருக்கிட்டயுமே சொல்லல. யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு நம்மளால பேச முடியாத ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதன் பிறகு மறுநாள் காலையில எங்க அப்பா கிட்ட நான் யோசிச்சதை பத்தி சொன்னேன். நான் என்ன யோசிச்சேன், எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னேன், என் தங்கச்சி ஊருக்கு போயிட்ட பிறகு நான் எப்படி மறுபடியும் எங்க வீட்டுல நகர்ந்து போனேன், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.